தசரதனுக்கும் அவன் மனைவிகளுக்கும் மன வாழ்க்கை சரியில்லை. ராமனுக்கும் சீதைக்கும் மன வாழ்க்கை சரியில்லை. கண்ணகி மாதவி கோவலனுக்கும் மன வாழ்க்கை சரியில்லை. அகலிகைக்கும் முனிவனுக்கும் மன வாழ்க்கை சரியில்லை. புத்தனுக்கும் யசோதைக்கும் மன வாழ்க்கை சரியில்லை. பட்டினத்தார்க்கும் மன வாழ்க்கை சரியில்லை. ஒவ்வொரு சாமியாருக்கும் சித்தனுக்கும் மன வாழ்க்கை சரியாக இருந்தால் அவன் ஏன் காட்டை நோக்கி செல்கிறான்? 5 விரலும் ஒரே நீளமாகவாயிருக்கு. ஒவ்வொரு தலையிலும் ஒரு விதி எழுதப்பட்டிருக்கும். அதை அழிக்க முடியுமா? பணக்காரன் ரகசியமாக புலம்புகிறான், ஏழை வெளியில் புலம்புகிறான். எல்லாமே சரியாக இருந்தால் இறைவனை மறந்து விடுவாய் என்ற காரணத்தினால் கூட்டியும் பெருக்கியும் கழித்து விடுகிறான் மனிதனின் வாழ்க்கையை. அனைவருடைய வாழ்விலும் ஓட்டையும் உடைச்சலும் இருக்கத்தானே செய்கிறது. இருந்தும் வாழ்க்கை நடந்து கொண்டுதான் இருக்கு. அதில் நாமும் கடந்து கொண்டே இருக்கோம். வாழ்வதும் வாழ வைப்பதும் நம்ம கையில்தான் இருக்கிறது. புரிந்து கொண்டு வாழுங்கள். இல்லறம் நல்லறமாகும்.